இந்த கரியமலை காட்டுக்குள்ள தான் ஒரு ரகசியம் இருக்கு. அதை தெரிஞ்சவங்களுக்கு அது புதுசு இல்ல, தெரியாதவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி. கரியமலை காடு பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் விக்ரம் அங்கே போனதுனால தான் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் ஆச்சு. விக்ரம் ஒரு பத்திரிகையாளர், வயசு 29. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கும் தயார். சில நாட்களுக்கு முன்னாடி 3 கல்லூரி மாணவர்கள் கரியமலைக்குள்ள போய் காணாம போயிட்டாங்க. அந்த டைம்ல அந்த நியூஸ் தான் நியூஸ் சேனல் மொத்தம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதை விசாரிக்க தான் விக்ரமும் இப்ப முடிவு பண்றான். ஒரு நாள் விக்ரமுக்கு ஒரு அண்ணன் மெயில் வந்தது. உனக்கு அதை பற்றி உண்மை தெரிஞ்சுக்கணும்னா கரியமலைக்கு வான்னு இருந்தது. அந்த மெயிலை பார்த்துட்டு அவர் தயங்கவும் இல்லை. ஒரு நாள் கேமராவை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போகவும் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல பெருசா எதுவும் அவரு யோசிக்கல. சரி என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த காட்டுக்குள்ளேயும் அந்த பாதை வழி ஒத்தையில உள்ள போறாரு. இடையில சின்ன சின்ன மிருகங்களோட சத்தமும் பறவைகளோட சத்தமும் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. அன்னைக்கு மார்னிங் 7:30 உள்ள என்ட்ரி ஆகுறாரு. இப்போ டைம் 10 o'clock ஆயிடுச்சு. அவர் அதே பாதை வழி தைரியமா உள்ள போய்கிட்டே இருக்காரு. வேற எதை பத்தி அவர் யோசிக்கவே இல்ல. அவர் சாப்பிடுறதுக்கு பெருசா எதுவும் அவர் எடுத்துட்டு வரல. ஒரு வாட்டர் பாட்டில், சம் பிஸ்கட், ஒரு பன், இதை வச்சுதான் அவரு சர்வைவல் பண்ணி ஆகணும். இவர் போயிட்டு இருக்கும்போது சிக்னலும் வீக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? சரி மேப் பார்த்து போகலாம். காட்டுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பழைய ஜீப் ஒன்று பார்க்கவும் செய்யறாரு. இது என்ன ரொம்ப வருஷமா இங்க இருக்கும் போலன்னு பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த ஜீப் ரொம்ப துருப்பிடிச்சு கண்ணாடி எல்லாம் உடஞ்சபடி இருக்கு. சரி உள்ள என்னதான் இருக்குன்னு டோரை திறந்து பாக்குறாரு. உள்ள அங்கங்க பிளட்டோட கரைகளா இருக்கவும் செய்யுது. அப்போ திடீர்னு லேசான காற்றும் வீசுது. சூரியனோட வெளிச்சமும் குறையுது. அப்போ அந்த மரத்து மேல சடனா ஒரு குரல், வெளியே போ இல்லைன்னா நீயும் செத்துருவேன்னு. விக்ரம் திரும்பி பார்க்கறான். ஆனா அங்க யாருமே இல்ல. இங்க யாரும் இல்லையே. இருந்தாலுமே ரொம்பவும் கவனமா முன்னோக்கி போகவும் செய்யறான். அந்த பாதை வழி அவன் போய்கிட்டே இருக்கான். மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது அவனுக்கு நல்லா தெரியவும் செய்யுது. அவன் நினைச்சது மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிக்கவும் செய்யுது. அந்த குடிசை வேகமா போகலாம். அந்த காட்டுக்குள்ளேயும் அவன் சிறிய ஒரு வீடை பாக்குறான். சரி நம்ம அங்க போய் ஒதுங்கலான்னு அங்க போய் நிக்கவும் செய்யறான். அந்த வீட்டோட சுவர்ல ரன் சொல்லி எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளை பாக்குறான். அன்னைக்கு மழை நிக்கிறவரை அங்க இருந்துட்டு மறுநாள் தான் பயணத்தை தொடங்கவும் செய்யறான். அவனுக்கு அந்த டைம்ல இருந்த ஆர்வத்தினாலேயே பசி சோர்வு எதுவுமே அவனுக்கு தெரியவே இல்லை. மறுபடியும் ஒரு வீட்டை பாக்குறான். அந்த வீட்டு பக்கத்துல போய் நிக்கவும் செய்யறான். அந்த வீட்டோட அண்டர்ல ஒரு வேரி ஹவுஸ் இருக்கு. அந்த வேரி ஹவுஸ்க்குள்ள போய் பார்க்கும்போது தான் அவனுக்கே தெரியுது இந்த கரியமலையில ஏதோ மிகப்பெரிய தப்பு நடக்குதுன்னு. சரி இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த கேங்ஸ்டரோட இன்னொரு ஹெட்டும் வர்றான். நீ யார், உனக்கு இங்க என்ன வேலை, ஒழுங்கா நீ இங்க இருந்து போகலன்னா நீ செத்துருவேன்னு அங்கிருந்து எச்சரிச்சு அனுப்பவும் செய்யறான். விக்ரம் அதை கேட்டோன்னே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அங்கிருந்து கிளம்பி வெளியே வரவும் செய்யறான். அவ்வளோ ஈஸியா விக்ரம் அங்கிருந்து சொல்லி விடணும்னா நான் என்ன முட்டாளான்னு சொல்லி விக்ரம தீர்த்து கட்டுறதுக்கு அவனோட ஆளுங்களை அனுப்பி விடவும் செய்யறான். விக்ரம் அந்த கும்பல் நல்லாவே அடிச்சு கீழே விழுக வைக்கவும் செய்யறாங்க. விக்ரமும் நல்லாவே அடிபட்டு கீழே மயங்கி விழுந்துடுறான். அவனாலே ஒன்னும் செய்ய முடியல. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாம் ரியல் ஃபைட்டர்ஸ். அதுக்கப்புறம் விக்ரம் அங்கிருந்து தூக்கிட்டு வந்து ஒரு வேரி ஹவுஸ்ல கட்டி போடவும் செய்யறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா விக்ரம் அங்க தனியாவே இருக்கான். இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த கயரை தானா கழட்டி அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணவும் செய்யறான். கடைசி அந்த கயரை கழட்டவும் செய்யறான். அங்குள்ள ஃபைட்டர்ஸ் அதை பார்க்கவும் செய்யறான். நாம அடி வாங்கிட்டு இருந்தா அங்கிருந்து தப்பிக்க முடியாதுன்னு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கவும் செய்யறான். விக்ரம் அங்கிருந்து தப்பிச்சு மழையில ஓடவும் செய்யறான். அந்த மழைனாலேயே ஆற்றுல வெள்ளம் ரொம்பவும் ஹெவியா போகுது. சரி நம்ம இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும்னு அந்த ஆற்றை கடக்கவும் செய்யறான். விக்ரமுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஒரே எய்ம், இங்கிருந்து தப்பிக்கணும். ஆத்த கடந்த உடனே அந்த கேங்கோட ஹெட் விக்ரம கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறான். விக்ரம் இந்த முறை தப்பிக்க முடியாது. மரண் இது உன் தவறு. நீ என்ன பண்ணுனாலும் சரி, நீ பண்ற தப்ப நான் வெளி உலகத்துக்கு சொல்லாம இருக்க மாட்டேன்னு விக்ரம் அங்க சொல்றான். இது உன் முடிவு விக்ரம். நீ தப்பு செய்கிறாய் மாறன். இதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம